ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நாகும் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. சுவிசேஷகனுடைய கால்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்தை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒருத்தனுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறதா? மலையின் மீது இருக்கிறதா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு கர்த்தர் சொல்றார் இல்லையா? அது யாருக்கு தெரியுமா? தேவனுடைய வேலையை செய்பவர்களுக்கு. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு சில பணிகள் இருக்கிறது, எனக்கு சில வேலைகள் இருக்கிறது. ஆம் தேவஜனமே, உலகத்திற்குரிய வேலையை நாம் உலகத்திலே செய்ய வேண்டும். எப்படி ஒரு மனிதன் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு வேலைக்கும் செல்லுகிறானோ, அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக வேலையும் நாம் பார்த்து கொண்டு ஆவிக்குரிய காரியங்களிலே தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதை செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது. குடும்பம் நடத்துவதற்கு எப்படி வேலைக்கு போய் சம்பாதித்து பணம் தேவையோ, உங்கள் சரீரத்திலே இதோ உங்கள் சரீரம், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு ஆவிக்குரிய வேலையாகிய சுவிசேஷத்தை பிறருக்கு சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவியாதிருந்தால் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவஜனமே, மரணம் வருவதற்கு முன்பாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சுதாரித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடந்து பாருங்கள். ஒருவருக்காவது ஒரு நாளைக்கு தேவன் யார் என்பதை சொல்லுங்கள், இயேசு யார் என்பதை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக மாத்திரமல்ல, மலையின் மீது இருப்பீர்கள். நீங்கள் உங்களை யாரும் தொட முடியாது, அசைக்க முடியாது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக சுவிசேஷகனுடைய வேலையை செய்து உம்முடைய வேலைக்காரனாக வேலைக்காரிகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உலக வேலையிலே நாங்கள் மூழ்கி விடாதபடி ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தும் பிழைத்திருக்கும்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபட வேண்டும் என்ற உணர்வை எங்களுக்கு கட்டளையிடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.